ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். பெண் குழந்தைகளுக்கு, அதுவும் ஸ்கூலில் படிக்கிற பெண் குழந்தைகளுக்கு எதிராக வந்து நிறைய பாலியல் சீண்டல்கள் நடக்கு. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று வந்து கிருஷ்ணகிரியில் நடந்த ஒரு பாலியல் சீண்டல், அதாவது பாலியல் கொடுமை. ஒரு 13 வயது பெண்ணுக்கு வந்து அந்த கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் நடந்த அந்த இதை பற்றி பேசியிருந்தோம். அது போக பார்த்திங்க அப்படின்னா, அதே வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அந்த ஏரியாவில் ஒரு விழிப்புணர்வு, இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு முகாமில் ஒரு கொஸ்டின் கேட்டதுக்கு, இந்த மாதிரி நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறப்ப அந்த மாணவிகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸ்கூலுக்கு வர வழியில் இந்த மாதிரி நாங்கள் இந்த இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கவர்மெண்ட் உடனே வந்து கேஸ் பதிவு பண்ணி சம்மந்தப்பட்ட 7 பேரை கைது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, சேலத்துக்கு பக்கத்தில் ஓமலூர் அந்த பகுதியில் ஒரு வயசான ஒரு நாய், அந்த நாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அவன் ஒயின் ஷாப்பில் வேலை பார்க்குறான். அவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 வயது குழந்தைக்கு வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அவன் மேலும் போக்சோ வந்து பாய்ந்து அவனையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா, நேற்று திருச்சியில் ஒரு தனியார் பள்ளியில் ஒரு பாலியல் சீண்டல் நடந்திருக்கு. ஒரு 8வதோ 9வதோ படிக்கிற இந்த மாணவிக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த கிருஷ்ணகிரியில் நடந்த அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் நடந்த விஷயத்துக்கு அப்புறம் நிறைய விஷயம் வெளியே வருது. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா, சிவகங்கை மானாமதுரை அந்த ஸ்கூலில் இருந்தும் அங்குள்ள மாணவிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாணவிகள் வந்து அந்த குழந்தைகள் நல அலுவலர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்களும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த சம்மந்தப்பட்ட 7 பேருமே கைது பண்ணியிருந்தாங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா, நேற்று திருச்சியில், அதாவது மணப்பாறைப்பட்டின்னு நினைக்கிறேன், அந்த ஊரில் உள்ள ஒரு ப்ரைவேட் ஸ்கூல், அந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பள்ளியோட செயலாளர் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இந்த வேலையை பார்த்துருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 9வது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவியிடம் இந்த வேலை நடந்திருக்கு. உடனே என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஊரை சார்ந்த மக்கள் எல்லாம் வந்து அந்த ஸ்கூலுக்கு எதிராக போய் கிட்டத்தட்ட ஸ்கூலையே வந்து சூறையாடிட்டாங்க. இருக்கிற காரில் இருந்து ஸ்கூலோட கதவுக்கு, ஜன்னல், கண்ணாடி எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டாங்க. அந்த ஊரே போய் அடித்து நொறுக்கிட்டாங்க அந்த ஸ்கூலை. சரி, ஓகே, இது ஒரு பக்கம் விசாரணை போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அந்த இதை வந்து டீட்டெயிலாக வந்து இது பண்ண முடியல. இது வந்து உண்மையான ஒரு விஷயமா, இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு திட்டமிட்டு செய்யப்படுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ கிடச்சிருக்க நியூஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா, பள்ளி நிர்வாகிகள், சம்மந்தப்பட்ட நிர்வாகிகள் 4 பேரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. 4ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிக்கு, அதாவது 8வது 9ஆவது சொல்லிட்டேன், 4வது வகுப்பு படிக்கிற மாணவிக்கு இந்த பாலியல் தொல்லை கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த பள்ளியோட தாளாளர் மற்றும் ஒரு கணவர் எல்லாருமே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இதில் இந்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்க அப்படின்னா, இந்த சிசிடிவி என்ன நடந்திருக்கு, ஏது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணதில் சிசிடிவிலையும் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து செய்திகள் கிடச்சிருக்கு. அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விசாரணை போயிட்டுருக்குன்னு சொல்லிகிட்ருக்காங்க. இது போக பார்த்திங்க அப்படின்னா, திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஸ்பாட்டுக்கே போயிட்டு அந்த விஷயங்கள்லாம் பார்த்துருக்காரு, விசாரிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த ஊர் மக்கள் மொத்தமாக கூடி அந்த பள்ளியை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க, சூறையாடி இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். பள்ளியை சூறையாடிய குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் அவங்களால அதை தாங்கிக்க முடியல. ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில்
அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஏன்னா ஸ்கூல்லையே பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறப்ப அது எந்த மாதிரி ஒரு கேள்வி எழுப்புதுன்னு அப்படி நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்பி தான் எல்லாருமே ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்புகிறாங்க. ஒரு விவரம் தெரிந்த பிள்ளைகளாக இருந்தால் கூட அது என்ன பண்ணோம், அதுக்கு நல்லது கெட்டது தெரியும், இது பண்ணோம், அதை வந்து வீட்டில் சொல்லுவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஏதாவது இது நடக்கும். ஆனால் சின்ன சின்ன குழந்தைகள் மேலெல்லாம் கை வைக்கிறானுங்க. அது எப்படிங்கிறப்ப அதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். இந்த விஷயத்தின் சம்மந்தப்பட்ட பள்ளி நிர்வாகிகள் வந்து 4 பேரை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு கைது பண்ணி விசாரணை பண்ணிகிட்ருக்குறாங்க. இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குடும்பத்தினர்கள், அந்த மணப்பாறைப்பட்டி ஊரில் சேர்ந்த அந்த உறவினர்கள் குடும்பத்தினரில் வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. நான் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த காரெல்லாம் கவுத்து விட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலோட கண்ணாடி இது எல்லாத்தையுமே உடச்சி எரிஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட இதெல்லாம் வந்து நாசமாகி போயிருக்கு. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்தே கொண்டு இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு பயம் பெற்றோர்களுக்கும் சரி, சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கும் சரி ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி உருவாகியிருக்கு. அந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ குரு வித்யாலயா நினைக்கிறேன். அந்த ஸ்கூல் மணப்பாறைப்பட்டி, திருச்சி அடித்துள்ளது மணப்பாறைப்பட்டி. அவரையும் அந்த பள்ளியோட தாளாளர் அவர்களையும் வந்து கைது பண்ணி விசாரணை வந்து மும்முரமாக போயிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு வந்து இந்த பிரச்சனையில் ஒரு உண்மைத்தன்மை கண்டறியப்பட்டு குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வாங்கி தரப்போகிறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், 4வது வகுப்பு படிக்கிற மாணவிக்கு வயசு எத்தனை இருக்கும்? 4வது படிக்கிற மாணவிக்கு வயசு 9, 10 வயசு, 11 வயசு. இதுலேயும் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல், அது கவர்மெண்ட் ஸ்கூலு, ப்ரைவேட் ஸ்கூலு, எந்த ஸ்கூலும் விதி விலக்கெல்லாம் கிடையவே கிடையாது. இல்லை, நான் இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிருஷ்ணகிரி பிரச்சனைக்கு அப்புறம், இந்த கிருஷ்ணகிரி அந்த 13 வயசு பெண் பாதிக்கப்பட்டாங்கல்ல, அவங்களுடைய பிரச்சனைக்கு அப்புறம் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. அதில் மாணவிகள்கிட்ட வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்ருக்கேன். முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா சிவகங்கை மானாமதுரையில் உள்ள ஒரு ஸ்கூலில் 4 மாணவிகள்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க, ஓப்பனாக வந்து சொல்லி சம்மந்தப்பட்ட அந்த 7 பேரையுமே கைது பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் இந்த இதை பண்ணக்கூடாது, எல்லா ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்லேயும் இதை வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும். இதுக்குன்னு தனியாக ஒரு குழுவை நியமித்து மாணவிகளுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற இந்த பாலியல் குற்றங்களை கட்டுப்படுத்துறதுக்கு அரசு வந்து பயங்கரமான ஒரு நடவடிக்கை எடுக்கும். இதில் எந்த ஒரு அரசியல் பேக்ரவுண்டோ இல்லை எந்த ஒரு இதோ பார்க்காம எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளுக்குள்ளே போடணும். ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு இன்றைக்கி இருக்கிற தமிழகம். பெற்றவங்க வந்து யாரை நம்பி தாங்க குழந்தைகளை அனுப்ப முடியும்? 4வது படிக்கிற குழந்தை, எனக்கு மறுபடியும் நான் புலம்புறதுக்கு காரணமே அதான். 4வது படிக்கிற குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தையிடம் நீங்கள் வந்து பாலியல் சீண்டலில் இந்த வேலையை பார்த்துருக்கீங்க, வச்சுருக்கீங்க அப்படின்னா என்ன? இது போயிட்டுருக்கு. இதோட சிசிடிவியை வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து வச்சு பார்த்துட்ருக்குறாங்க. இன்றைக்கி பேச்சுவார்த்தையும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு விஷயம் இது தான்.